வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காலபுருஷனுக்கு 5 என்று சொல்லக்கூடிய சிறராசியான, நெருப்பு ராசியான, ஒளி ராசியான, பூர்வ புண்ணியம் பெற்ற முப்பிறவியும் செய்த நல்ல கருமாவின் பலனை இப்பிறவியில் ஒரு குழந்தை அனுபவிக்கிறார். அந்த குழந்தை சிம்மம் என்று சொல்லக்கூடிய மகம்புரம் உத்திரத்தில் அவதாரம் செய்கின்றது. அதனால்தான் இப்பிறவியில் பிறந்தவர்கள் சிம்மராசிக்காரர்கள் மகா யோகம் பெற்றவர்களாகவும் அரசாலை யோகம் பெற்றவர்களாகவும் அரச சக்கரவர்த்தியாகவும் வாழ்ந்த வண்ணம் இருக்கிறார்கள். அப்படி எண்ண அலைகளாகவே வாழ்ந்தும் கொண்டு இருக்கிறார்கள். கொடுப்பதற்கு சிறந்த கர்ணனை போல அள்ளி வீசும் 8வது வள்ளலாகிய பாரி வள்ளலை போல் திகழும் மகாராஜா கர்ணன் ராவணன் மகாராஜாவை போல் வாழும் சாதுரிய நம்பிக்கை கொண்டவர்கள் நீதிமான்களாக வாழும் மிக பெரும் சர்வ ராஜயோகம் பெற்றவர்கள் இந்த சிம்ம ராசியில் பிறந்த மகா சிகரங்கள் என்றே கூறலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையோ மற்றவர்கள் வியக்கும் வகையில் இல்லாமல் அகரத்தை போல் தகரத்தை போல் இருந்த வண்ணம் தான் இருக்கின்றன. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் 700 மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கை எழுச்சி மிக்க நாட்களாக, எதிரியை துவம்சம் செய்தும் நாட்களாக, வெற்றியின் நாட்களாக, வேந்தனின் பார்ப்புகள் வேந்தனின் புகழுடைய நாட்களாகவே அமையப் போகிறது. ஏனெனில் இப்படி ராஜயோக பயிற்சி குரு பகவான் 12 இடத்துக்கு ஒரு முறை, அதாவது ஒரு மாமாங்கத்துக்கு ஒரு முறை அந்த காலபுருஷனுக்கு 4ஆம் வீடான கடகமனைக்கு வருவார். இந்த காலகட்டங்களில் வரும் காலங்களில் பொருளாதாரம் சீரோங்கும், அனைத்து ராசிகளுக்கும் சீரோங்கும். அந்த வகையில் சிம்ம ராசிக்கு பொருளாதாரம் மேலோங்கும். அவருடைய வாழ்க்கை நிலை மற்றவருக்கு முன் கேவலமாக இருந்த நிலை உயர்த்தப்படும். சமுதாயத்தின் அந்தஸ்து உயர்த்தப்படும். அரசியலிலும் இவர்கள் இருந்தால் இவர்களுக்கு ராஜயோக பதவிகளும் ராஜாங்க பதவிகளும் தேடிவரும். வீடு, வாகனம், தோட்டம் அமைக்கப்படும். மற்றும் பொன்னாபரண யோகமும் தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய நிலையும் பல சிம்மராசிக்கு தேடி வரப்போகுது, நாடி வரப்போகுது. ஏனெனில் பொதுவாகவே குருபகவான் சிம்மராசிக்கு மிகவும் நட்புக்குரிய கிரகம். அவர் காலபுருஷனுக்கு 9 கூடிய குரு வீடான குரு பகவானின் வீடான தனுர் ராசிக்கும் மீன ராசிக்கும் சொந்தக்காரராக இருக்கின்றார். இப்படிப்பட்ட 2 வீடுகளை வீடுகளை கொண்ட இந்த குரு பகவான் சிம்ம ராசிக்கு சூரிய பகவானுக்கு மிகவும் நட்பு கிரகமாகும். இவர் எந்தெந்த இடங்களில் சூரிய பகவானும் குரு பகவானும் இணைவார்களோ பார்த்திருப்பார்களோ அதனால் அவர்களுக்கு சிவராஜ யோகம் ஏற்படும். அரசியலில் பதவி யோகமும் அமானுஷ்யமான ஆற்றல் யோகமும் ராஜாங்க மந்திரி யோகமும் பல சிம்மராசிக்கு கிடைத்த வண்ணம் இருக்கும். ஆனால் இவர் வருவதோ குரு பகவான் வருவதோ விரை விடான 12ஆம் வீடு, அதாவது 12ஆம் வீட்டில் குரு வந்தால் பணவரவு தடை செய்துவிடுமோ என்று நீங்கள் அச்ச வேண்டாம். இதை பற்றி நீங்கள் கலங்க வேண்டாம். பொதுவாகவே குரு பகவான் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு, உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடு, உங்கள் தன வீட்டுக்கு 11ஆம் வீடு. அதாவது கன்னிமனையில் நீங்கள் எண்ணி பார்த்தால் அது 11ஆம் வீடு லாப வீடாக அமையும். தனக்காரன் பெரும் பணக்காரன் குரு பகவான் பிரகஸ்பதி தன வீட்டுக்கு 11ஆம் வீட்டில் வரும்போது அந்த ராசிநாதனை செழிப்புள்ளவனாய் மாற்றுகிறது, சரித்திரம் படைத்தவனாய் மாற்றுகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் 700 மணி நேரத்தில் வரும் உங்களுக்கு செல்வாக்கு யுகம் 7 தலைமுறைக்கும் நிலத்தில் நிற்கும் வழக்கு உங்களுக்கு வம்சாவளியாக செல்வாக்கு, பணம், திமிரு படைத்தவனாக, மிகப்பெரிய யோகம் படைத்தவனாக, எதிரியை துவம்சம் செய்யும் மகா வல்லமை படைத்தவனாக மாறக்கூடிய நேரமெல்லாம் பல சிம்ம ராசிக்கு அமையப் போகிறது. பிரியமானவர்களே, அந்த வகையில் இந்த குரு பயிற்சியை உங்களுக்கு குதூகல கொண்டாட்டத்தை கொடுக்க போகிறது. குரு பெயர்ச்சி பிறந்ததம்மா, சிம்மத்திற்கு கொண்டாட்டம் பெருகுமம்மா. குரு பெயர்ச்சி பிறந்ததம்மா, சிம்மத்திற்கு கொண்டாட்டம் பெருகுமம்மா. திண்டாட்டம் விலகி கடன் வழக்கு வம்பு விலகி கொண்டாட்டம் பெருகுதம்மா. திண்டாட்டம் விலகி கடன் வம்பு வழக்கு விலகி கொண்டாட்டம் பெருகுமம்மா. குரு பெயர்ச்சி பிறந்ததம்மா, சிம்மத்திற்கு கொண்டாட்டம் பெருகும் அம்மா. குரு பெயர்ச்சி பிறந்ததம்மா என்று நீங்கள் மார்பு தட்டி பாடுபடி
வசதமான வாழ்க்கை அமைய, வயதுகமான வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு இளமையாய் மாற செல்வாக்கு யோகம் பெரிய. எந்த இடங்கள் நீங்கள் செல்கின்றனோ அந்த இடங்கள்ல உங்களுக்கு மாலை மரியாதை கூடிய ராஜயோக கம்பீர சக்தி ஏற்படும். மாபெரும் சபைதேனி நீ நடந்தால் ஒரு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் நீ என் போட்டி புகழ வேண்டும், நீ உன்னை எறிந்தால் என்று சொல்லும் அளவுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடிய பாட்டின்படி இந்த 12ஆம் வீட்டில் வரும் வரைய குரு உங்கள் வாழ்க்கையில் விபரீதமான ராஜயோகத்தையும் தரப்போகுது. 2 காரகத்தை குரு செய்வார். யோகாதிபதி 12ஆம் வீட்டில் இருந்து 4, 6, 8 என்று சொல்லும் பொழுது 4ஆம் இடமான காலபுருஷனுக்கு 8ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் விருச்சிக மனையை பார்ப்பதனால் இந்த காலகட்டங்களில் வீடு மனை வாகனத்தை பற்றிய சிந்திப்பு எண்ணங்களும் வீடு மனை வாகனங்களையும் வாங்கக்கூடிய நேரமும் அதை பற்றிய எண்ணமும் மேலோங்கும். சில விலை உயர்ந்த தகுதிக்கு பெரிய வாகன யோகமே, தகுதிக்கு பெரிய சொத்து, மாடி வீடு, நீர்த்தோட்டங்களை அமையக்கூடிய நிலையமாக ஏற்படும். அதுவும் செவ்வாய் வீடு அல்லவா, அதனால் நீர்நிலை திட்டங்களே உங்களுக்கு ஏற்படும். பூமியின் புதைப்பொருள் யோகம் ஏற்படும், பொன்னாபுர யோகம் ஏற்படும். மற்றும் ராகு பகவானின் உச்சவீடு என்பதால் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வரும் சொத்துகள் பல தலைமுறைக்கு நடத்தி நிற்கும். பிரியமானவர்களே, இது நிதர்சனமான உண்மை. அவருடைய விசேஷ பார்வை 6ஆம் வீடான காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் மகரமனையை பார்ப்பதாம். அரசாங்க வழி ஆதாயங்களும் எதிரிகளின் சொத்தும் உங்களிடம் சேரும். எதிரிகளை ஆதரவு எதிரியை கலங்கடிக்கு பந்தாடும் வல்லமையோகம் பெற்றவர்கள் சிம்ம ராசிக்காரங்க. அவருடைய விசேஷ பார்வை 6 என்று சொல்லக்கூடிய சனி பகவான், 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பரபரஸ்தானமான அந்த காலபுருஷனுக்கு 12ஆம் வீடான மீனமனையில் வந்த சனீஸ்வர பகவானை உச்சம் பெற்ற குரு பகவான் அவர் 5க்கும் 8க்குரியவராகி அந்த 8க்குரிய 12ஆம் வீட்டில் மறைந்து விபரீத ராஜயோகத்தினால் குரு பகவான் சனி பகவானை பார்க்கிறதுனால் கெட்டவன் கெட்டடில் கிட்டடி ராஜயோகம் என்ற விதியின்படி இந்த சனி பகவானை உச்சகுரு பார்ப்பதனால் எச்சத்து இருந்த வாழ்க்கை உங்களுக்கு இனிமேல் அச்சங்கள் நீங்கி பலருக்கு தலைவனாக, பலர் போற்றும் மாமன்னனாக வரக்கூடிய நிலையெல்லாம் பல சிம்மராசிக்கு இன்னும் 700 மணி நேரத்தில் அமையப்படும். பிரியமானவர்களே, நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வைகாசி 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 11 மணி 12 நிமிடத்திலிருந்து உங்கள் வாழ்க்கை தலை கீழாய் மாறப்போகுது. சரித்திரம் படைக்க போறீங்க, சாதனைகள் திகழ போறீங்க. நீங்கள் யார் என்பதை உலகம் காட்டப்படும். உங்கள் தொழில்துறையோ தமிழகம் மட்டுமில்லாமல் அயல் மாநிலம் மட்டுமில்லாமல் அயல் நாடுகளுக்கும் சென்று பரமும் மரபிற்கு உங்களுக்கு புகழ் செல்வாக்கு யோகம் தேடி வரும்போது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 700 மணி நேரத்தை இந்த உலகத்தில் சரித்திரம் படைப்பவன் சிம்மராசிக்காரன். அதனால் நீங்கள் அவசியம் என் அப்பன் முருகப்பெருமானைய மலை திருப்பலை என்று அழைக்கப்படும் பரங்குன்றுநாதன் என்று அழைக்கப்படும் இந்த சுப்பிரமணிய சுவாமியை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த குரு பயிற்சியிலேருந்து நீங்கள் அவரை காலை பிடித்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை வளமாய் வாழ்வதுடன் எழுச்சி முகமான 7 தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கக்கூடிய செல்வாக்கு யோகம் அமையும். பிரியமானவர்களே, குடும்பத்தில் நீங்கள் அவசியம் இந்த சிம்மராசிக்காரங்க இந்த முதல் திருப்படையான பரங்குன்றுநாதன் என்று அழைக்கப்படும் இந்த வெற்றியை சிறந்த வெற்றி நாயனாக இருக்கும் முருகப்பெருமானை நீங்கள் அவசியம் சென்று 6 எண்ணிக்கையிலான நெய் தீபங்கள் ஏற்று 6 எண்ணிக்கையான வெற்றிலை மேல் தீபங்கள் வைத்து முருகப்பெருமானை நினைத்து உருபாய் அருபாய் உளதாய் இளதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய் என்று நீங்கள் இந்த கந்தர் அலங்காரம் 51ஆம் துதித்து மனதார நினைத்து முருகா என துதித்து வணங்கி வரும்போது வாழ்க்கை செவ்வனே பிறந்த மிகவும் செல்வாக்கு யோகம் பெற்றதாய் மாறும். அவசியம் நீங்கள் திருச்செந்தூர் செந்திலாண்டவரையும் சென்று வழிபட்டு வரலாம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மீண்டும் பல வீடியோக்களை சொல்லுகிறேன். ராஜகுருநாதன் என்று அழைத்துப்பட்டால் தஞ்சை மாவட்டத்தில் திட்டை வஜிஸ்டேஸ்வரர் தான். அந்த வஜிஸ்டேஸ்வரர் ஆலயம் அவசியம் சிம்மராசிக்காரங்க வியாழக்கிழமை சென்று
அவருக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றுவதுடன் அவருக்கு முல்லைப்பூ மலர்களால் அலங்கரித்து முடிந்தால் அவருக்கு தாமரை மலர்களால் அர்ச்சித்து அவரை இனிப்பு பதார்த்தங்களை வைத்து வழிபட்டு அவரை நினைத்து மனதார துய்த்து பொட்ட மஞ்சள் பட்டாடை உடுத்தி ஓம் பரசபத்மஜா வித்மகே குருநகஸ்தாய தீமகி தன்னோ குருபுரம் சோதயாத்து என்று நீங்கள் வணங்கி வரும்போது வாழ்க்கை வள்ளலாய் மாறும். மற்றும் சிம்மராசிக்காரங்க வியாழக்கிழமை தோறும் உங்கள் கைகளை குறைந்தது ஒரு 3 பேருக்காவது அன்னதானம் செய்து வாருங்க. வயது முதிர்ந்தவர்களின் கையில் விழுந்து ஆசீர்வாதம் பெறுங்க. அவர்களுக்கு உணவு தானம், உடை தானம், ஊன்றுகோல் தானம் வியாழக்கிழமை தோறும் பண்ணி வாருங்க. முடிந்தால் இந்த வியாழக்கிழமை தோறும் 18 சித்தர்கள் வழிபாடோ 7 ரிஷிகளின் வழிபாடோ பண்ணி வாருங்க. உங்கள் வாழ்க்கை செவ்வனே வாழ்ந்து செல்வாக்கு மிக்கதாய் மாறும். பிரியமானவர்களே, இந்த குரு பகவானின் பயிற்சி 12 வருடத்துக்கு ஒரு முறை வரும் ஒரே குரு உங்கள் வாழ்க்கையில் வருவதனால் தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய நேரமும், மாடி வீடு கட்டக்கூடிய நேரமும், விலை தகுதிக்கு மீறிய வகையில் வாகன யோகம் வாங்கக்கூடிய நேரமும் அமைந்து, அரசியல் நிதர்சனமான செல்வாக்கு யோகம் அமைந்து, பட்டம், பதவி, பணம், புகழ், செல்வாக்கு என 16 விதமான செல்வ பேர்கள் கிடைத்து இன்னும் 700 மணி நேரத்தில் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய திரளான சொத்துக்கு அதிபதியாக இருக்கும் மகா ராஜயோகம் பெற்றவர்கள் இந்த குரு பேச்சினால் வரும் சிம்ம ராசிக்காரர்களே.